சிவகங்கை அருகே வாணியங்குடியில் அன்னை வீரகாளியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மானாமதுரை சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 15 ஜோடி மாடுகளும் சிறிய மாடு பிரிவில் 19 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்தி சென்றன. இதில் முதல் 4 இடங்களை பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. வேலூரை சேர்ந்தவர் லாரி ஓட்டுநர் முருகன். இவர் பெங்களூரில் இருந்து தொழிற்சாலைக்கு தேவைப்படும் இயந்திரங்களை கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக்கொண்டு ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் நெடுஞ்சாலை வழியாக சென்னை மணலி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பட்டுநூல் சத்திரம் பகுதியில் வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றை முந்தி செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கின. மேலும் இடிபாடுகளில் சிக்கிய லாரி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த விபத்து காரணமாக குன்றத்தூர் செல்லும் மார்க்கத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சுதந்திர தின பாதுகாப்புக்காக ரயில்வே போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தானாப்பூரிலிருந்து அரக்கோணம் வழியாக பெங்களூரு வரை செல்லும் சங்கமித்ரா அதிவிரைவு ரயில் அரக்கோணம் ரயில் நிலைய நடைமேடை ஒன்றில் நின்றது. அப்போது பயணிகள் பொதுப்பெட்டியில் அரக்கோணம் ரயில்வே போலீசார் சோதனையிட்டதில் கழிவறை அருகே கேட்பாரற்றி கிடந்த பையில் 1.5 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு விடுமுறை நாளான சுதந்திர தினத்தன்று செயல்படும் நிறுவனங்கள் மீது தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க அனைத்து உதவி ஆணையர்களுக்கும் தொழிலாளர் ஆணையர் உத்தரவிட்டார். அதன் பேரில் சேலம் மாவட்டத்தில் நேற்று சுதந்திர தின விடுமுறையில் ஏதேனும் நிறுவனங்கள் செயல்படுகிறதா என சேலம் தொழிலாளர் இணை ஆணையர் வேல்முருகன் மேற்பார்வையில் ஆத்தூர், மேட்டூர், சங்ககிரி உள்ளிட்ட 145 நிறுவனங்களில் ஆய்வு செய்யப்பட்டதில் விதியை மீறி முன் அனுமதி பெறாமல் 66 ஓட்டல்கள், 33 கடைகள் மற்றும் 4 போக்குவரத்து நிறுவனங்கள் இயங்கியது கண்டறியப்பட்டது. இந்த 103 நிறுவனங்கள் மீது தேசிய மற்றும் பண்டிகை விடுமுறை சட்டம், உணவு நிறுவனங்கள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிந்து மேல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து தினம்தோறும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலில் பயணித்து இயற்கை அழகினை கண்டு ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினம்தோறும் முன்பதிவு செய்து காத்திருந்து வருகின்றனர். இந்நிலையில் ஹில்க்ரோ ஆர்டலி ரயில் நிலையம் இடையே மண் சரிவு ஏற்பட்டதால் கடந்த 9ஆம் தேதி முதல் மலை ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிவிப்பில் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மலை ரயில் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் மழையின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி வருகிற 22ஆம் தேதி வரை மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா ஆகியோர் பங்கேற்று பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 17ஆம் தேதி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் என்றும் இதன் மூலம் 1048 குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். அது 17ஆம் தேதி அது கன்ஃபார்ம். ஆமாம், சிஎம் வந்து ஆன்லைன் மூலமாக இல்லை, இது வந்து ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இல்லை, நான் சொல்கிறேன். அதோடு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளும் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக அரசாங்கத்துக்கு தெரிவித்து அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும். அது பின்னாடி நாங்கள் எல்லாம் சொல்கிறோம்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த கல்றப்பட்டி வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் நாகமேரி வட்டம் பகுதியைச் சேர்ந்த பீமன் மற்றும் முருகன் என்பதும் இவர்கள் வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடி வந்ததும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்களிடமிருந்த ஒரு நாட்டு துப்பாக்கி, வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட டார்ச் லைட் கம்பிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செம்பூண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் ராஜன் முயற்சியால் ஊராட்சி நிதியிலிருந்து 1.75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதன் திறப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவசக்தி கலந்து கொண்டு சிசிடிவி கேமராவின் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மேல்மருவத்தூர் காவல் ஆய்வாளர் ஏழுமலை, ஒன்றிய குழு உறுப்பினர் சிவபெருமான் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் காங்கேயம் சாலை, புதுப்பாளையம் பகுதியில் தாழ்வான இடங்களில் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியதுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளிலும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் வீடுகளில் தங்க முடியாமல் வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் ராயபுரம் பகுதியில் ஆக்கிரமிப்பு பகுதியில் குடியிருந்த பொதுமக்களுக்கு தனியார் சார்பில் இடம் ஒதுக்கப்பட்டு புதுப்பாளையம் பகுதியில் வீடு கட்டி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கும் நிலையில் வீடுகளும் இடிந்து விழும் அபாயமான சூழ்நிலை இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்றி தங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெய்யும் போது அடிக்கடிக்கு இந்த மாதிரி தான் செவத்து வரைக்கும் வந்துங்க. தண்ணி வெளியே போறக்கே இல்லைங்க. அந்த செவரு கட்டிக்கினாலும் பூரா தண்ணி பூரா வீட்டுக்குள்ளேயே தான் வருது. அடிக்கடிக்கு மழை வந்து இந்த மாதிரி தான் நடக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி அண்ணா நகர் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் 20 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரும் நிகழ்ச்சி நற்பணி மன்றத்தின் தலைவர் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓசூர் நகர காவல் ஆய்வாளர் நாகராஜ் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி சிசிடிவி கேமராக்களை பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தார். பின்னர் சுதந்திர தின விழாவையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் மெயின் ரோட்டில் உள்ள காமராஜ் சிலை அருகே அண்ணா பேருந்து நிலையம் நோக்கி தனியார் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த திருநெல்வேலி மண்டல குற்ற வழக்கு தொடர்புத்துறை துணை இயக்குநரின் ஜீப்பும் தனியார் மினி பேருந்தும் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. மேலும் இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் போக்குவரத்தை சரி செய்து ஆம்புலன்ஸ் செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருமண்டங்குடியில் உள்ள திரு ஆரூரான் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை முழுவதையும் வட்டியுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 625வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்தை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் சுதந்திர தினத்தையொட்டி கரும்பு விவசாயிகள் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவில் சன்னதியிலிருந்து திருமண்டங்குடி போராட்ட பந்தல் வரை தேசிய கொடியுடன் பாத யாத்திரை சென்றனர். அரசாங்கம் இதுவரை காப்பாற்றல. அதனால ஆண்டவன்ட்ட முறையிட்டு எங்களோட தேசிய கொடி வந்து பாத யாத்திரை நடக்கிறோம் இன்னைக்கு. அதனால எங்க பாத யாத்திரை போறீங்க? சாயமலை முருகன் சன்னதியிலிருந்து எங்க போராட்ட திருமண்டங்குடி சக்கரால வரையும் பாத யாத்திரை நடக்கிறோம். சர்க்கரை ஆலையில் 625 நாட்களாக போராடும் விவசாயிகள் நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களையும் பல பேச்சுவார்த்தைகளையும் செய்து எங்களுக்கு உரிய நிவாரணமோ எந்த நீதியோ இதுவரை அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அதனால் அரசாங்கத்திடம் முறையிட்டு விட்டு இப்பொழுது திருமுருகன் சன்னிதானத்தில் அவரிடம் முறையிட்டு இங்கிருந்து சுவாமிமலை கீழ வீதியில் இருந்து எங்களது போராட்ட பந்தல் வரை நடைபயணமாக பாத யாத்திரையாக எங்களை வருத்திக் கொண்டு இந்த தேசிய தினத்தன்று தேசிய கொடியை தாங்கிக் கொண்டு நடைபயணம் செய்கிறோம்.
ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற நவாஸ் கனிக்கு மதுரை மண்டேலா நகர் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கச்சத்தீவை நிரந்தரமாக மீட்க முடியாவிட்டாலும் அந்த பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய உரிமையாவது இந்தியா நிச்சயம் மீட்க முடியும், ஆனால் இதை செய்ய ஒன்றிய அரசு மறுக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் பாராளுமன்ற மக்களவையில் வக்ஃபு திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்த மசோதா சம்பந்தமாக பாராளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வு செய்துவிட்டு விசாரணை செய்துவிட்டு அதன் பிறகு அது பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட வேண்டும் முடிவெடுக்கப்பட்டு அந்த குழுவிற்கு அனுப்பப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பையம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவருடைய இரண்டாவது மகள் வினிதாவிற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவருக்கும் திருமணமாகி 4 மாதங்கள் மட்டுமே ஆன நிலையில் ஆடி மாதம் தாய் வீட்டிற்கு சென்ற வினிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற சித்தாமூர் போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கணவருடன் ஏதும் பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் கோவில் நகர அரிமா சங்கம் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் வட்டார தலைவர் ரவிச்சந்திரன், மாவட்ட தலைவர்கள் சீனிவாசன், கண்ணன், ஜெயராஜ், கதிரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோட்டில் அமைந்துள்ள சேவா மருத்துவமனையின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இலவச பொது மருத்துவ முகாமை நடத்தியது. சேவா மருத்துவமனை மருத்துவர் சேவா முத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் இலவச கண் சிகிச்சை மற்றும் பல்வேறு மருத்துவ நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை திருவொற்றூர் நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1988ஆம் ஆண்டு பயின்ற சுமார் 40 மாணவர்கள் சுதந்திர தினத்தையொட்டி சந்தித்துக் கொண்டனர். அப்போது பழைய கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் தங்கள் காலத்தில் தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களை கண்டறிந்து அவர்களை வரவழைத்து கௌரவப்படுத்தினர். மேலும் பள்ளிக்கு பீரோவும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனாவும் வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழி சாலை பகுதியில் உள்ள அமராவதி ஆற்று பாலத்தின் கீழ் குண்டடம் மாதிரி பள்ளியில் படிக்கும் டேவிட், அசப், சாமுவேல், ஸ்டீவ், டேனியல், கலாப், டெவின், ரோஜர், நிதிஷ்குமார், ஜெரோமியா ஆகிய 7 மாணவர்கள் சுதந்திர தின விழா விடுமுறையை கொண்டாட அமராவதி ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக ராஜகோபால் மகன் ஜெரோமியா என்ற மாணவன் மட்டும் நீரில் மூழ்கியுள்ளார். இதுகுறித்து தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போன மாணவன் ஜெரோமியாவை 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்டெடுத்து தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்தனர். அங்கு ஜெரோமியாவை பரிசோதனை செய்த மருத்துவக் குழுவினர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பள்ளி மாணவன் அமராவதி ஆற்று நீரில் குளிக்க சென்றபோது நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் தாராபுரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமராவதி ஆற்று பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து உயிர் பலிகளை தடுக்க வேண்டும் என தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாரனோடை கிராமத்தில் தூய விண்ணரசி அன்னை தேவாலயத்தில் 324வது ஆண்டு பெருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி விழா 25ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்பு தூய விண்ணரசி அன்னை திருத்தலம், குழந்தை இயேசு, சகாய மாதா உள்ளிட்ட 3 தேர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. ஓயே விண்ணரசி அன்னை ஆலயத்தில் தொடங்கிய தேர்பவனி முக்கிய வீதிகளின் வழியாக விடிய விடிய ஊர்வலமாக வந்து இன்று காலை தேவாலயத்தை வந்தடைந்தது. இதில் மாரனோடை மற்றும் அதனை சுற்றியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே அஞ்சன அள்ளி ஊராட்சி சிகரள அள்ளி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே சீரான குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் பலமுறை அஞ்சன அள்ளி ஊராட்சி மன்ற தலைவர், ஏரியூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீரும் வழங்கப்படுவதில்லை என்று கூறி சிகரள அள்ளி கிராம மக்கள் ஒன்று கூடி காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாடி மேம்பாலம் அருகே சுமார் 53 கோடி ரூபாய் மதிப்பில் 160 கடைகள் கொண்ட வண்ண மீன்கள் விற்பனை சந்தை உலக தரத்தில் புதிதாக அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. பாடி மேம்பாலம் அருகே இதற்கென தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 4 ஏக்கர் இடத்தினை மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, சென்னை மாநகர மேயர் பிரியா ராஜன் உள்ளிட்டோர் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 4 ஏக்கரில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கடைகளுடன் அமையவுள்ள வண்ண மீன் அங்காடியின் கட்டடப் பணிகள் இம்மாத இறுதியில் தொடங்கி 15 மாதத்திற்குள் நிறைவடையும் என தெரிவித்தார். கலர் மீன் உற்பத்தியாளர்களை பெரிய இந்த தொழில் என்பது வெஸ்ட் பெங்காலில்தான் அதிகமான தொழிலாக நடந்து வருகின்றது. அதற்கு அடுத்தாற்போல் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், தமிழ்நாடை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு குளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஏறக்குறைய 250 கலர் மீன் உற்பத்தி செய்து பல்வேறு இடங்களில் உற்பத்தி செய்து அதை விற்பனை செய்கின்ற தொழில் செய்து வருகின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 2500 3000 தொழிலாளர்கள் அதில் பயன்பெறுகின்ற வகையிலே செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த தொழிலை தமிழகத்தின் முதன்மை தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற வகையிலே, கலர் மீன் உற்பத்தியிலே முதன்மை தொழிலாக மாற்ற வேண்டும் என்ற வகையிலே இதை சிறப்பான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற வகையிலே சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அந்த அறிவித்தின்படி இன்றைக்கு இந்த பகுதியிலே ஏறக்குறைய 4 ஏக்கர் இடத்தில் அதற்கான மீன் உலகத்தரத்தில் மீன் விற்பனை, கலர் மீன் விற்பனை செய்கின்ற வகையிலே, அங்காடியை உற்பத்தி செய்கின்ற வகையிலே அதை பல்வேறுவர்களும் வந்து பார்த்து செல்கின்ற வகையிலே அதை சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டிய வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்த வகையிலே இந்த பகுதியிலே அந்த கட்டடத்தை கட்டி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த பகுதியில் நம்முடைய அத்தனை அதிகாரிகளும் அதுபோல் மேயர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு இதை ஆய்வு செய்திருக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே இந்த பணிகளை தொடங்குவதற்கான வழிவகைகளை செய்து சிறப்பான நிகழ்வு நடைபெறுவதற்கான நடைமுறைகளை இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். பின்னர் பேசிய அமைச்சர் PK சேகர் பாபு, பழனி முருகன் மாநாடு தனிப்பட்ட கட்சி மாநாடு அல்ல, இயற்கையையும் எழிலையும் பார்க்க விரும்புபவர்கள் வரலாம் என தெரிவித்தார். ஒரு கட்சியின் சார்பில் நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் முருகர் என்றாலே அழகு என்று ஒரு பொருள் உண்டு. அழகாக நடைபெறுகின்ற இந்த முருகர் மாநாட்டை அனைவரும் இயற்கையையும் எழிலையும் விரும்புகின்றவர்கள் பார்க்க வரலாம். இதில் எந்த தடையும் இல்லை என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நேற்றைக்கு கூட நியூஸ் 18னுடைய மகுடம் என்ற நிகழ்ச்சியிலே பாரதிய ஜனதா கட்சி தலைவரனை பார்த்தபொழுது கையை குலுக்கி சிறப்பான ஏற்பாடு, முருகரை கையில் எடுத்தீர்கள் என்றார். முருகர் அனைவரையும் வாழ வைப்பார் என்று நானும் திரும்ப சொன்னேன். அந்த வகையில் இன்றைக்கு அனைவருடைய கவனத்தையும் திருப்புகின்ற ஒரு மாநாடாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வடித்தெடுத்த மாநாடு. நம்முடைய இன்றைய சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அவர்கள் அன்றைக்கு இதற்குண்டான OSD-ஆக இருந்தபோது அவரும், அன்றைக்கு அந்த துறையுடைய செயலாளராக இருந்த மணிவாசகம் அவர்களும், அன்றைக்கு அந்த துறையுடைய ஆணையாளராக இருந்த நம்முடைய முரளிதரன் அவர்களும் ஒரு சேர வடித்தெடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிந்தையில் உதித்திட்ட இந்த அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு அனைத்துலகை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. சார், இந்த கோயம்பேடு
மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மௌனிகா என்கிற மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து தூக்கு தண்டனை வழங்கக் கோரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தேனியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கருவேல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சேகர் பாபு மற்றும் பொம்மைய கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த கேசவன் ஆகியோர் வந்த வாகனத்தை மடக்கி சோதனை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்கள் வந்த வாகனத்தை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதில் 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர்களிடமிருந்த 3 கோடியே 40 லட்சம் ரூபாய் போலி 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 14 லட்சம் ரூபாய் பணம், 16 செல்போன் மற்றும் 3 கார்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் புழக்கத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அதனை 2 மடங்காக 2000 ரூபாய் நோட்டுகளாக கொடுப்பதாக கூறி ஏமாற்றியதோடு ரிசர்வ் வங்கியால் தற்போது 2000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டு வருவதாகவும் கூறி மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கிருங்காக்கோட்டை சடையாண்டி சுவாமி ஆடி வெள்ளி பூஜை விழாவை முன்னிட்டு 4ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 21 ஜோடி மாடுகள் கொண்டுவரப்பட்டு நடுமாடு 8 மைல் தூரமும் சின்ன மாடு 6 மைல் தூரமும் நிர்ணயம் செய்யப்பட்டு பந்தயம் விடப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற நடுமாடு மற்றும் சின்ன மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி செயலர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஊராட்சி மன்ற செயலர் தீர்மானத்தை வாசித்துக் கொண்டிருந்தபோது குறுக்கிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆலம்பாக்கம் ஊராட்சியில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராம சபை கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை, மானாமதுரை, தேவக்கோட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர் என்ற பெயரில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளது. அதில் அதிமுகவிற்கு ஆகஸ்ட் 16 செயற்குழுவா, அதிமுகவுக்கு புதைக்குழுவா, கரன்சியா, கழகமா, செயற்குழு உறுப்பினர்களே கவனமாக முடிவெடுங்கள் என அச்சிடப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டியால் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளான கூக்கால், போலூர், கிலாவரை, கவுஞ்சி, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்கப்படுவதாக கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கொடைக்கானல் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது போலூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த வாகனத்தில் இருந்த கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ரிஷிக் ராத் என்பவரை பிடித்து விசாரித்தபோது அவர் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை காளான் விற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிஷிக் ராத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும், ரூபாய் 600 கூலி வழங்க வேண்டும், மாநகராட்சி, நகராட்சிகளோடு அருகாமை ஊராட்சிகளை இணைப்பதால் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள். எனவே கிராமப்புற வேலை உறுதி திட்டம் போல நகர்ப்புற வேலை உறுதி திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி, குந்தா, மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் கரடி நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் உதகை குந்தா செல்லும் சாலையில் குந்தா பாலம் பகுதியில் கரடி ஒன்று ஹாயாக சாலையின் ஓரத்தில் உலா வந்தது. மேலும் சாலை ஓரத்தில் இருந்த செடிகளை உண்டவாறு ஓடி சென்றது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததோடு புகைப்படம் எடுத்து சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றருவிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும். இந்நிலையில் இங்கு ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசின் சார்பில் சாரல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான சாரல் திருவிழா இன்று துவங்கி வருகிற 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று சாரல் திருவிழாவில் துவக்கமாக ஐந்தருவியில் அமைந்துள்ள தோட்டக்கலை
தோட்டக்கலைத்துறையின் எக்கோ பார்க்கில் மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டு அந்த மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் இன்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த மலர் கண்காட்சியில் பல வண்ண மலர்கள், காய்கறிகள் மற்றும் மூலிகை நவதானியங்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலை, மலர்களால் செய்யப்பட்ட வண்ணத்துப் பூச்சி என பல்வேறு அம்சங்கள் இந்த மலர் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. இதனை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர்.